உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. பழனி நகராட்சியில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா என விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய திண்டுக்கல் ஆட்சியருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. மாரிச்சாமி, வணக்கம். இந்த நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் பின்னணி என்ன, முழுமையா விவரிங்க மாரிச்சாமி. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிலம் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட விவகாரம். இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடர் வழக்காக விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த விசாரணையின் போது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக பழனி நகராட்சியில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோக அந்த விசாரணையை, அதாவது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் உடனடியாக விசாரணை நடத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா என உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுபோக பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தேவஸ்தானம் முன்பாக நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வார்டு உறுப்பினர்கள், தலைவர் ஆகியோர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்களா என விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு திருத்தொண்டர் சபையைச் சேர்ந்த அதன் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனு. இந்த மனுவில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலம், அதுபோக இந்த சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அதுபோக கிரிவல பாதை, இந்த பாதை மற்றும் நிலங்களில் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்புகள் காரணமாக பக்தர்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுகிறது. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதற்கு ஆதரவாக, அதாவது ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த நீதிமன்ற உத்தரவை மீறி அறநிலையத்துறை அதிகாரிகள் உத்தரவை மதித்து செயல்படவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.